ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்ன லஞ்ச் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ போடுறதுக்காக பால் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பால் நல்லா சூடான பிறகு இஞ்சியும் ஏலக்காவும் சேர்த்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். பருப்பு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் நல்லா சூடாயிடுச்சு. டீ தூளும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு மதிய லஞ்சுக்கு வந்து மார்னிங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் கொடுத்து விடணும். ஸோ பார்த்திங்கன்னா காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பாருக்கு சைடிஷாக வந்து பாகக்காய் தான் வைக்க போகிறேன். பாகக்காய் பொரிச்சு ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாகற்காயை பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு நேற்றே கடையிலேருந்து எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு வந்து சைடிஷ் வந்து பாகக்காய் பொரியல் தான். ஃபஸ்ட்டு வந்து காயை ஒரு ட்ரிப் கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணால் கூட கட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஓகே, கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாகக்காய் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி பாகக்காய் வந்து இரும்பு கடாயில் தான் பொரிக்க போகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் பாகற்காய் பொரிச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரும்பு கடாயில் தான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் வந்து வாழைக்காய் எப்பவும் பொரிக்காதீங்க. வாழைக்காய் வந்து இரும்பு கடாயில் பொரிச்சிங்கன்னா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து இதில் வாழைக்காய் வந்து நீங்கள் இரும்பு கடாயில் ட்ரை பண்ணாதீங்க. பாகற்காய் பொரிக்கும் போது எப்பவும் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சிக்கோங்க. எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். வேக வைக்கும் போது கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து ஒன்று போல் வெந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை வந்து அப்பப்போ நீங்கள் கிண்டி கொடுத்துக்கோங்க. அப்பப்போ திறந்து கிண்டி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா பாகற்காய் வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வேகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம். பருப்பு வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துச்சு. இன்றைக்கி வந்து முள்ளங்கி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். முள்ளங்கி, ஒரு 4 தக்காளி, ஒரு வெங்காயங்களும் சேர்த்து குக்கரில் பருப்பு கூட இந்த காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டாச்சு. ஒரு 3-4 விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக தனியாத்தூள். மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைஸும் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இன்னொரு இதில் வந்து குழம்பு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, குழம்பும் வச்சாச்சு. குழம்புல வந்து நான் இன்றைக்கி புளி சேர்க்கல. தக்காளி வந்து 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால புளி சேர்க்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே, இது லேசாக கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். காய் வந்து ஹாஃப் பாயில் வந்த பிறகு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பாகற்காயே பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என் பெரிய பையனுக்கு வந்து பாகற்காய் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஏன்னா அதில் உள்ள கசப்புத்தன்மை தான் அவன் விரும்பி சாப்பிட்றது. ஆனால் என் சின்ன பையன் தனு வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டான். இப்போ வந்து தர்ஷு சாப்பிட்றத பார்த்து இவனும் கொஞ்சம் சாப்பிட கற்றுக்கிட்டான். பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து தாளித்து ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே கடலெண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணுவேன். கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் வந்து வெங்காயம், கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிச்சு இதோட ஆட் பண்ணிடலாம். காயப்பொடி வந்து பருப்பு வேக வைக்கும் போதே ஆட் பண்ணதுனால இப்போ வந்து நான் ஆட் பண்ணல. முள்ளங்கி சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரில் வந்து முள்ளங்கி மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பருப்போட வேக வச்சதுனால நான் வதக்கி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையிலே வந்து வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வேக வச்சுட்டேன். அதனால நான் வதக்கலை. டிஃபன் பார்த்திங்கன்னா மார்னிங் தோசையும் சாம்பார் தான். நான் வந்து அந்த வீடியோ எடுக்கலை. ஸோ பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. எல்லோரும் வெளியே போயாச்சு. ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமும் தேய்ச்சி வச்சிட்டேன். இந்த இரும்பு கடாய் பார்த்திங்கன்னா தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பாஞ்ச் இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைனா துணி ஏதாவது ஒரு இது வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெய் விட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மேற்கொண்டு துரு பிடிக்காமல் இருக்கும். நம்ம வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப துரு பிடிச்சிட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காய் வதக்கும் போது வந்து அந்த துரு வந்து இறங்கி வரும். ஸோ பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் சேஃபாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டு சூட்டை தணிக்கிறதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து டெய்லியும் ஏதாவது ஒரு ஜூஸோ மோரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வாட்டர் மெலன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா 95% வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது வந்து சம்மர் சீசனில் நீங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க. இதை ஜூஸாக குடிங்க, இல்லைனா வந்து அப்படி கட் பண்ணி கூட சாப்பிடுங்க. இந்த சம்மர் சீசனில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். எல்லா இடங்களையுமே இது கிடைக்கும். அதனால் வந்து குழந்தைங்க விளையாண்டுட்டு வந்த பிறகோ இல்லைனா ஸ்கூல் விட்டு வந்த பிறகோ இதை வந்து ஜூஸ் போட்டு கொடுங்க. அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் வீட்டில் பழங்கள் எதுவும் இல்லைனா ராகி கூழ் முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் வந்து நீங்கள் அதில் மோர் ஊற்றி சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு குடிங்க. இல்லைனா வந்து வெந்தய களி கூட செஞ்சு சாப்பிடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் மோர் வச்சுருந்தீங்கன்னா மோரை வந்து கலக்கி குடிங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சமாக இஞ்சி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து மோர் கூட குடிங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி காய்ச்சிருந்துச்சி. இது பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து வேஸ்ட் தக்காளிலாம் தூர போட விட மாட்டான். அந்த தக்காளி வந்து விதையை போட்டு முளைக்க வச்சுருக்கான். அதில் வந்து 2 தக்காளி வேறு காய்ச்சிட்டு இதில் வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவன் தக்காளி செடிக்கு எல்லாத்துக்குமே அழகாக தண்ணி ஊற்றுவான். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.